Once again welcome back you all to AK Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஒரு முக்கியமான பர்சனை பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃபேவரட்டான விஷயத்தையும் பார்க்க போறேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு எக்ஸைட்மென்ட்டோட இருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஏன் ப்ரோ கடையோட vlogலாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கடை ஆரம்பிச்சது கொஞ்சம் பிஸியா இருக்குமா. சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த vlogமே போடல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. சோ அவங்கள போய் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கறத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ண போகிற சந்தோஷத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பைக் எடுக்கும்போது மைக்கை ஒழுங்காக ஃபிட் பண்ணாமல் கிளம்பிட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த சவுண்டெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. நான் போய் கொஞ்சம் தூரத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன். நல்ல வேளை கொஞ்சம் தூரத்தில் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை சரி பண்ணி vlogல வந்து வாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு சில பாட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கேருந்து மைக் ஒர்க் ஆரம்பிச்சோ அதுதான் நான் கண்டினியூ பண்ணுறேன். திருச்சிக்கு வர வச்சு உங்களை புரியல டார்ச்சர் பண்ணிட்டேனோ இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் போகணும். ஸோ கைஸ் இங்கே பாருங்க தங்கா குட்டி எப்படி இருந்துட்டு பாருங்க. எங்கப்பா ஒர்த்து வருமா 2 அடி தூரத்தில் பார்த்தேன் வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடா என்ன அழகுடா. BMW வேறு லெவல் பண்ணிட்டீங்கடா. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் எடுக்க போகிறோம். இப்போ வேறு ரைடாக ஆரம்பித்தா அதுக்குள்ளே டீ பிரேக் எடுக்குதுன்னு கேட்பீங்க. நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அங்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் வந்து சங்கரனை. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அவரை தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் டீ எடுத்துகிட்டு அப்படியே ரைடை கட்டிங்க. 20 minutes later. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கசினை வந்து பார்க்கணுன்னாங்க. ஸோ அவங்களையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நேராக வந்து தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பியும் மதுரை போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வந்து பிளான் பண்ணியாச்சு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் அந்த வண்டியை ரசிக்கிறத நிப்பாட்டவே முடியலைங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. ஒர்த்து வருமா 2 அடி தூரத்தில் பார்த்தேன் வருமா அப்படிங்கிற ஃபீலு இன்னும் என்னோட மனசுக்குள்ளேருந்து போகவே மாட்டேங்குது. தரமாக செஞ்சுருக்காங்க என் BMW. ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்க்கும்போதெல்லாம் அந்த விங்லெட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குமா. பட் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக்குக்கே பர்ஃபெக்டாக செஞ்ச மாதிரி இருக்குது வண்டி. வெறித்தனமாக இருக்குது. சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. இந்த வண்டி நேரில் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் புரியும். அவ்வளோ எமோஷனாக இருக்குது இந்த வண்டியை பார்த்தோன்னே. சூனுங்க இன்னொரு கொஞ்ச நாள் நம்ம எடுத்துடலாம். வெரி சூன் எடுத்துடலாம் வண்டியை. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து என் மேலே வந்து எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்காருன்னு அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு தெரிய வரும். ரீசன் என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டைம் கால் பண்ணி இது மாதிரி வண்டி எடுக்கலான்னு இருக்கேங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, BMW எடுக்கலாமா இல்லை அப்புறம் RS V4 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சஜஷன் கேட்டார். ஆனால் என்னென்னா நான் சொல்லி என்ன எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் இருந்துட்டு அப்புறம் சொன்னேன் ஆனால் அப்புறம் RS V4ம் ஒரு பயங்கரமான வண்டி தான், பட் இருந்தாலும் BMW எடுக்கணா அதானா ரொம்ப வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னேன். மனுஷன் டக்குன்னு வண்டியை புக் பண்ணிவிட்டு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு, ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி BMW புக் பண்ணியாச்சு, கன்ஃபார்மாக நீங்கள் வந்து டெலிவரிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு எக்ஸைட்மெண்ட். அதான் புது S1000 நம்ம டெலிவரி எடுக்க போயிடணும் கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பனால நம்மளால் வந்து போக முடியலை. நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடந்துருச்சு. சரி ஓகே எல்லாமே கடவுள் வந்து ஒரு காரணமாக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் அடிச்சு அண்ணன்ட்ட புலம்பிட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னா வண்டி டெலிவரி எடுக்க வர முடியலண்ணா, செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன்னா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் வந்து வண்டியை டெலிவரி எடுத்தார். எடுத்தோடனே நான் ஃபோனில் புலம்புனதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, ப்ரோ விடுங்க என்ன இப்போது நாளைக்கு நான் கிளம்பி திருச்சிக்கு வரேன், நம்ம 2 பேரும் ரைடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொன்ன மாதிரியே கிளம்பி அங்கேருந்து வந்துட்டாருங்க. சரி அதுலேயே தெரியுது எந்த அளவுக்கு நம்ம மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ஒரு பிலீவ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் நடந்துச்சு.
இப்போ ஆக்சுவலாக ஒரு ஹெல்மெட் போட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 lakhs கிட்ட வரும். அது ஆக்சுவலாக நான் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இதோட ஃபோட்டோ அனுப்பிச்சு நான் சொன்னேன், ஆனால் இது வந்து ரொம்ப லிமிட்டட் எடிஷன்னா, நீங்கள் S1000 போட்டால் சூப்பராக இருக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் சொல்லிட்டீங்களா விடுங்க எடுத்துடலாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டையும் எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வண்டியோட கலருக்கும் அந்த ஜாக்கெட் கலருக்கும் அவர் வியர் பண்ணி ஓட்டுற அந்த ஹெல்மெட் கலருக்கும் எவ்வளோ ஒருத்தா தெரியுமாங்க இருக்குது. அப்பா அப்படியே ரோட்டில் போகும்போது எல்லாருமே அந்த வண்டியை தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு பப்ளிக் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி மேலேயும் அவர் வியர் பண்ணியிருக்க ஜாக்கெட்ஸ் மேலேயும் ஹெல்மெட்ஸ் மேலேயும் இருக்குது. சீரியஸாகவே ஒருத்தங்க வண்டி இவ்வளோ நாளாக நான் நேரில் பார்க்காம இந்த வண்டியை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஒர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அண்ணன் ஒரு விஷயம் வந்து சொன்னார், நான் கேட்டேன், ஆனால் பழைய BMW மாதிரி கொஞ்சம் கரகரன்னு தான் வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இல்லை ப்ரோ, உண்மையிலே EV பைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சாஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரோ. சாஃப்ட்னஸ் BMW இந்த வாட்டி அதில் பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் பாருங்க சிட்டிக்குள்ளார பொத்து பூந்து விளாண்டு சிட்டாக பறந்துக்கிட்டு இருக்காருங்க. பயந்துட்டேன், யாரோ பின்னாடி வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் ஹே அப்படின்னு. ஆக்சுவலாக அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ரெக்கார்டு அப்பயே வச்சுருக்காரு. பட் ஆனால் சோஷியல் மீடியாலாம் அவர் பெருசாக எதுவுமே போட்டது கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் விரும்பாத ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். தலைவா இப்படி தான் குறுக்கா வந்து சூப்பராக வரீங்க நல்லா நடுவில் எதையுமே பார்க்காம. ஆக்சுவலாக என்ன ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஒரு சர்டன் ஹவர்ஸ்குள்ளே வந்து சர்டன் ஹவர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிலோமீட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ரெக்கார்டு வச்சிருக்காரு நிஞ்சா 300ல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார்டாவில் வந்து 36 ஹவர்ஸில் நியர்லி 3000 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காரு. பட் எக்ஸாக்ட் கிலோமீட்டர் எனக்கு வந்து தெரியலை, சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பண்ணியிருக்காரு. 2017-2013 பண்ணியிருக்காருன்னா சீரியஸாகவே அவர் எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டோட பைக் ரைடிங் வந்து பண்ணியிருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ லடாக் ரைடு போகும்போது நார்த்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு படுங்கேவலமாக இருக்கும். அப்போ 2013-2017 எந்த அளவுக்கு கேவலமாக இருந்திருக்கும் பாருங்கள். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காருன்னா சீரியஸாக ஒருத்துங்க. எனக்கெல்லாம் சூப்பர் பைக்னா என்னன்னு தெரியாத காலத்துலேருந்து அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 2021 பிஸ்தா GPRR எடிஷன் ஒர்த்தாக இருக்குங்க. அது ஆக்சுவலாக அந்த ரெட்டு ஒயிட்டு ப்ளூவில் வருது. அதுவும் இல்லாமல் அது வெயில் படும்போது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. வெயில் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர்ஸ் மாதிரி அதில் வந்து தெரியுது. அது ஒர்த்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சிட்டியிலே திருச்சி சிட்டி தான் டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நிறைய இடத்துல ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்ணா பின்னா ஆக ஆரம்பிச்சிருது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி திங்கு வந்து கார்பன் ஃபைபர்லேயே போட்டிருக்காங்க. அப்பா நான் அப்படியே உங்களுக்கு நிப்பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அந்த வண்டியோட ஸ்பெக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலே சொல்லணும்னா மனுஷன் பேய் மாதிரி ஓட்டுறாருங்க. அவரை பிடிச்சி போக முடியலை, பொத்து புயலாக போயிட்டு இருக்காருங்க. ஐயோ வெறித்தனமாக ஓட்டுறாரு வண்டி. உண்மையில செம்ம கண்ட்ரோல்டாக ஓட்டுறாரு. எங்க போனார்னே தெரியல. அப்பா அங்க போயிட்டு இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்காரு. மைண்ட் செட்ல 2 பேருமே அந்த வேவ் லென்த்ல வண்டி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கு. அக்கா சூப்பர் இருக்கா, தரமான செயல், செம்மையா வந்தீங்க, நல்லா அருமையா வந்தீங்க. இப்படிதான் குறுக்க வந்துட்டு இண்டிகேட்டர் எதுவுமே போடாம அப்புறம் பின்னாடி வந்தவன் அடித்து தூக்கிட்டான். அவன் பெரிய வண்டியில் வந்தான், அப்போ அவன் மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வண்டியில் வரனை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அக்கா பாருங்க டக்குனு என்னமோ அவங்க வீட்டுக்குள்ள ஹாலில் இருந்து ரூமுக்குள்ள போகிற மாதிரி டக்குனு இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் குறுக்க டப்பார்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. மிரரை பார்க்கல, எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சங்கரனா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லையே நான் நார்மலாக தானே போனேன், இந்த பையன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் வச்சுருக்க வண்டியும் நான் வச்சுருக்க வண்டிக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா. நீங்கள் அசால்ட்டாக போகிற மாதிரி இருக்குண்ணா, உங்களை கஷ்டப்பட்டு பின்னாடியே பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்குண்ணா. அப்பா ஹெல்மெட் குள்ளே விண்ட் பிளாஸ்ட் நிறையா இருக்குங்க. ஹெல்மெட்டை மாற்றியே ஆகணும். நான் போய் உங்களுக்கு நிப்பாட்டி அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லாஸ்ட் 2024 S1000 வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சங்கரனை வந்து எடுத்துட்டாரு. சங்கரனா ஒரு ஹாய் மட்டும் சொல்லிவிடுங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் வண்டியை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் 1000 இருக்கும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது 2022க்கும் 2024க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விங்லெட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம். ஆக்சுவலாக வண்டியை வந்து நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது இந்த விங்லெட்ஸு. பட் நேரில் பார்க்கும்போது வண்டி அப்பா 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 என்ன லுக்கு தெரியுமா, வண்டி பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு கிளாஸாக இருக்குது, சரியான ஒரு பியூட்டியாக இருக்குது வண்டி பார்க்கும்போது. அந்த இந்த விங்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஓல்டேஜ் 1000RRல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் நேரில் பார்க்க உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த லிவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கில் வந்து யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இது வந்து அந்த ஓல்டு S1000RRலலாம் வராது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா S1000RR கம்பெனிலே வந்து இன்பில்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நேம் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு தெரியலை, சம்திங் வந்து என் லிவர்ஸாக சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பர்ஃபெக்டாக தெரியலை. எனக்கு தெரிஞ்சால் நான் கன்ஃபார்மாக வந்து சைடில் உங்களுக்கு போடுறேன் கண்டுபிடிச்சி. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அலாய் வீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கார்பனுங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் போல இருக்குது. அண்ணன் உள்ளார பூந்து விளாண்டு போயிட்டுருக்காரு. வண்டி எடுத்து இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை. மனுஷன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காரு. இங்கே பாருங்கள், ஆகா இந்த டிஸ்பிளே ஆன் ஆகிறதுலாம் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ஓட்டிட்டார். நான்லாம் ZX10R எடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1400 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டிகேட்டர்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பேர் 15,000 கிட்ட சொல்லுவாங்க, சரியான காஸ்ட்லி. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சவுண்டு செம்ம சூப்பராக இருக்குது பழைய மாடலோட இது கம்பேர் பண்ணும்போது. சரி இப்போ வாங்க இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒத்த காலில் மனுஷன் நிற்கிறார். இன்றைக்கி நான் 1000 கிலோமீட்டர் ஓட்டினாலே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எல்லா வண்டியும் எடுத்தோன்னே. இதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக அனுப்புகிறாரு. பாருங்க ஒரு டுக்காட்டிலாம் எடுத்து மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்பயும் நான் உடலை வண்டியை ஓட்டுவேன்ட்டு ஒரே அடி அண்ணே ஓட்டிட்டாரு. எதுனா அந்த கையை விட்டு குறுசு வண்டி நேராக போகும். ஆமாம் இதே இப்போ சொல்லாமல் ஒரு மாதம் ஓட்டிட்டு சொன்னால் நீங்கள் ஓட்டி பெண்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஸோ இப்போ அதனால் இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாரண்டிலே கிளைம் பண்ணி தந்துடுவாங்களாண்ணா. சம்டைம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல, நீங்கள் ஓட்டி உங்களால தான் கேட்குறோம். ஆனால் நான் சொல்கிறத விட அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த 2013 ரெக்கார்டும் 17ம் 13ல் சாடல் ஸ்டோர் முடிச்சிருக்கேன். 1700 கிலோமீட்டர் வித்தின் 24 hours. அப்புறம் 16ல் 2500 கிலோமீட்டர் வித்தின் 36 hours. அது ரெண்டுமே காமனாக எல்லோரும் பண்ணுறது. அப்புறம் 5000 கிலோமீட்டர் 3 நாளில் பண்ணணும். அது ஒரு டாஸ்க்கு. ஏஷியாவில் யாருமே பண்ணல. சரி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுவோமேன்ட்டு அது 19ல் ட்ரை பண்ணேன். 57 hours முடிச்சிட்டேன். சர்டிஃபிகேட்லேயே போட்டிருக்கேன், ஏஷியாவில் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம்ப்ளீட் டாக்குமெண்டட் 5000 கிலோமீட்டர் வித்தின் 72 hours. சர்டிஃபிகேட்டும் யூஎஸ்லேருந்து வந்துட்டான். லிம்கா புக் ஆஃப் ரைட்ஸும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் ரோட்டில் பண்ணுறேன். ஆனால் சரி ஓகேங்க. 2023ல் வந்து நான் லடாக் ரைடு வந்து பண்ணேன். அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நீங்கள் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 years பேக் கிட்ட வந்து பண்ணியிருக்கீங்க. 16 தான் ஆல்மோஸ்ட் 8 years ஆகிடுச்சு. இப்போயே ரோடு இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணிருக்கோம், அதில் எப்படி நான் ஜிஎஸ்டியில் பண்ணேன். முன்னாடி ஹிமாலயன் ஒடிசின்னு ஒன்று இருக்குது. அது 2013 அது இங்கேருந்து கன்னியாகுமரி பைக் அனுப்பியிருக்கோம். என்ன பண்ணால் கன்னியாகுமரியிலேருந்து பைக் ஓட்டிகிட்டே போயிட்டேன். ட்ரக் சார்ஜ் எதுக்கு அப்படின்னு ரிட்டன் வரும்போது மட்டும் போட்டேன். ஆனால் ஜிஎஸ்டியில் வந்து ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்டே வந்துட்டீங்க. ஓகே வாங்குறது மனுஷன் வாங்கின முதல் நாளே எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ரைடருங்கிறது காட்டுறாரு பாருங்க. இங்கே பாருங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் மனுஷன் எந்த அளவுக்கு அடிச்சு பொட்டு ஓட்டிட்டு வந்துருக்காருன்னு அப்படின்ட்டு. இங்கே பாருங்க ஆக்சுவலாக நான் சொன்னல அமெரிக்கன் 2021 பிஸ்தாச்சி பியர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2000 ஹெல்மெட்ஸ் தான் லிமிடெட் எடிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 492 அதாவது 492வது ஹெல்மெட் இது இப்போ நம்ம கையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே? ஏன்னா ஆக்சுவலாக வந்து அண்ணன் வந்து எதையுமே எடுத்து அனுப்பலை, நானும் அனுப்பிச்சேன். அண்ணா இது எடுக்கலாம், நான் சூப்பராக இருக்கேன். சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க உங்கள் சஜஷனில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதனால தான் ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் டெலிவரிக்கு இதை கொண்டே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில சம்பவம்னால போக முடியல. டக்குன்னு முன்னாடி நாள் நைட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்ட்டு திருச்சியோட பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சுட்டு நைட்டு பாவம் 2 மணிக்கு போய் அண்ணன் பிக் பண்ணிட்டு வந்தார். ஸோ அந்த அளவுக்கு அவசரப்பட்டு இது பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஆல்ரெடி ஜிபி தான் ஹெல்மெட் வச்சுருக்கேன். அதனால தான் ஜிபி ஹெல்மெட்டே எடுக்கிறோங்க. அந்த கலர் சாய்ஸ் இது கரெக்டாக மேட்ச் ஆச்சு, பக்காவாக இருந்தது. ஓகே. ஆனால் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ்னால் கரெக்டாக 31 20 ஏதோ ஒன்று நினைக்கிறேன்.
இப்போ வந்து அதுக்கப்புறம் நீ எக்ஸாஸ்ட் அதுன்னு வந்துடும் ஒரு 34 ரூபா மேலே வந்துடும். ரைட்டு, அவ்வளோதான். இப்போ பிளான் பண்ணிட்டாரு, அடுத்து தம்பி எக்ஸாஸ்ட் வந்தாலே வரணும் அப்படின்றவாரு. ஏன்னா முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு எக்ஸாஸ்ட் கேட்டு வைங்க அப்படின்னு. இன்னும் முழுமுச்சா அதில் இறங்கினாரா 2 நாள் நாளைக்கு கூட்டலாம். விட்டானா 2 நாள் செராமிக் கூட்டமா பிபிஎஃப் பண்ணுறதுக்கு 10 நாள். உலகத்தில் யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு டெலிவரி எடுத்து அடுத்த நாள் வண்டி 1000 கிலோமீட்டர் ஓட்டி 3ஆவது நாளே சர்வீஸ் வரும். ஒரே மனுஷன் இவராக தான் இருப்பார் போலக்கு. மனுஷன் வாங்கின 2ஆம் நாளே நம்பி வண்டி அவராக கொடுத்து ஓட்டுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நான் வேணாண்ணா புது வண்டினா அப்படிங்கிறேன். இல்லை ஓட்டுங்க அப்படிங்கிறாரு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மனுஷன் ஒரு பியூர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாராக இருந்தாலும் புது வண்டியை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஓட்ட கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க. பட் ஆனால் சீரியஸாகவே ஒருத்தங்க அண்ணா எல்லாம் நம்ம மேலே வச்சுக்க ஒரு ட்ரஸ்ட்டு தான், நம்பிக்கை தான். ஐயோ 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 வண்டி சாஃப்டாக இருக்குங்க. பழைய S1000 இருக்குது, இதுக்கும் அவ்வளோவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. அப்பா வண்டி சரியான ஒரு ஸ்மூத்து. ஐயோ கார்னரிங் போடுறதுக்கு தான் வேற லெவலு வண்டி. அடா 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 உண்மையாக சொன்னால் கியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக விழுகும் போது தெரியவே இல்லை. கவாசாக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கியர் போடும்போது கொஞ்சம் அந்த இது தெரியும், டப் டப்புன்னு தெரியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க அந்த கியர் ஷிஃப்டிங்லாம். ஒரு கனவு வண்டியில் உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். வெரி சூன் ஒரு 3 மாதம் 4 மாதம் போல் ஒரு 5 மாதத்துலேயே வந்து கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தஞ்சாவூர் வந்து ரீச் ஆகிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்துட்டு இப்போ அகெயின் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை வரையும் போக போகிறோம். திருச்சியில் வந்து நான் வண்டியை மாற்றிக்கிறேன் ப்ரோ, அது வரையும் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி என் கையில் கொடுத்துட்டார் அண்ணன். அடா ஒருத்துப்பா. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூவில் ஒரு பெரிய டிஃபெக்டே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஹீட்டு தான். அது நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டினாலே வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். இந்த இடம்லாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாகவே இருந்துச்சு. பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டே இல்லை. இவ்வளோ தூரம் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். பட் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹீட்டே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே திருச்சி வந்தார். திருச்சியிலேருந்து நாங்கள் இப்போ தஞ்சாவூர் வந்தோம். இப்போ தஞ்சாவூர்லேருந்து மதுரை போகிறோம். மதுரையிலேருந்து திருச்சி வந்து அவர் திருச்சியிலேருந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போக போகிறாரு. மனசாட்சி நம்ம காலைல சொல்கிறாருங்க, என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு 950 கிலோமீட்டர் தான் கணக்கு வருது, நான் திருப்பி கோயம்புத்தூருக்குள்ளே வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நாளை காலையில் சர்வீஸ் விட்ருவேன் அப்படிங்கிறாரு. ஐயோ பிரேக்கிங்லாம் வேற லெவலு. சும்மாவே பிஎம்டபிள்யூட பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது நியூ எடிஷன் வேறு பயங்கரமாக இருக்குது பிரேக்கிங்லாம். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பிரம்போ பிரேக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆஸ் யூஸ்வல் பழைய S1000 மாதிரியே தான் அந்த 2022 ஷேப்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, 2022 ஷேப் அதில் வர கான்ஃபிகரேஷன் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மோடு, ஸ்போர்ட் மோடு, இது மாதிரி நிறையா அந்த ட்ராக் மோடு நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ஹீட்டட் கிரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பழைய S1000 வரும். ஆக்சுவலாக இது வந்து ஹீட்டட் கிரிப்போட அந்த சுவிட்சு. இதை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். இது வந்து நம்ம அந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த பனிக்காலத்தில் ஓட்டுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்பேக்டாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த இது வந்து ஏன் S1000 ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி. அங்கே வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மேக்ஸிமம் ஒரு -டிகிரியில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீப்புள்ஸுக்கு சீக்கிரம் வந்து அந்த கூலிங் டைமில் ஓட்டும் போது கையை வந்து மறந்துடும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹீட்டட் கிரிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சீரியஸாகவே இந்த ஆப்ஷன்லாம் சூப்பரான ஆப்ஷன். வண்டி ஒன்று சிட்டியில் ஓட்டுறதுக்கு செம்ம காம்பேக்ட்டுங்க, பயங்கரமாக இருக்குது. ஸ்டாக் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. ஐயோ குவிக் ஷிஃப்டர்லாம் பயங்கரமாக இருக்குது. ZX-னாலலாம் குவிக் ஷிஃப்டர் போடும்போது தனியாக தெரியும். பட் இதில் குவிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே தெரியலை, தண்ணி மாதிரி இருக்குது குவிக் ஷிஃப்டர்லாம்.